கர்த்தருக்குள் அன்பான தேவஜனமே, இப்பொழுதும் இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்பாக நாங்கள் வாழ்த்துகிறோம். இப்பொழுதும் எங்களுடைய பாஸ்டர் ரெவரண்ட் டாக்டர் விக்டர் விமல் அவர்கள் கர்த்தருடைய செய்தியை பகிர்ந்து கொள்வார்கள். நீங்கள் கேட்டு எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் என்னை காணும்படிக்காகவும் நான் உங்களோடு பேசுவதற்கும் ஒரு வாய்ப்பை தந்த தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்நாளின் செய்திக்கு ஆதாரமாக ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 38வது அதிகாரம் 9வது வசனம். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா வியாதிப்பட்டு தன் வியாதி நீங்கி சொஸ்தமான பொழுது எழுதி வைத்ததாவது. இந்த வசனத்தை தொடர்ந்து இதற்கு கொடுக்கப்படுகின்ற தலைப்பு வியாதியில் புலம்பின ராஜா. வியாதி நேரத்தில் புலம்பின ராஜா, அதனால வியாதியில் புலம்பின ராஜா என்று. என் நாட்களில் கர்த்தருடைய பிள்ளைகள் கூட நம்முடைய வாழ்க்கையில் புலம்பல் அதிகமாக இருக்கிறது. முக்கியமாக வியாதி வருகின்ற வேளையில் நாம் புலம்புகிற காரியங்கள் எப்படி இருக்கிறது என்கின்றது நீங்கள் இந்த செய்தியின் மூலமாக அறியலாம். இது எல்லாருக்கும் காணப்படுகின்ற ஒரு காரியம்தான். என்னதான் பரிசுத்தவானாய் நீதிமானாய் வாழ்ந்தாலும் கூட அந்த புலம்பல் என்கின்றது, பயம் என்கின்றது அந்த நேரத்தில் வரும் பொழுது புலம்புகிற புலம்பல் எப்படி இருக்கிறது என்கின்றதை நாம் பார்ப்போம். இந்த எசேக்கியா ராஜா ஏறக்குறைய 14 காரியங்களை அவன் பேசுகிறான் வியாதியின் நேரத்தில். எப்பொழுதும் பார்க்கிறோம். இதில் இந்த 9வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அவன் வியாதி நீங்கி சொஸ்தமான பொழுது எழுதினான். என்ன எழுதினான்? நான் என் பூரண ஆயுசின் வருஷங்களுக்கு சேராமல் பாதாளத்தின் வாசற்கு உட்படுவேன் என்று என் நாட்கள் அறுப்புங்கிற போது சொன்னேன். நான் பலவீனப்பட்டு இருந்த நேரத்தில் நான் சொன்ன வார்த்தைகள். அதுல எனக்கு பூரண வயசு இல்லை, பாதாளத்தின் வாசலுக்கு உட்படுவேன், என் நாட்கள் அறுப்புண்டு போகிறது என்று ஒரு முடிவுக்குள்ளே வந்து பேசுகிற பேச்சுகள். நமக்கும் நம்முடைய வாழ்க்கையில அடிக்கடி ஏற்படுகின்ற பலவீனம் அல்லது சோர்வு, மரண பயம் ஏற்படும் பொழுது, அந்த மரண நிலைக்கு போகும் பொழுது உண்டாகுகின்ற புலம்பல். ஐயோ, என் பிள்ளைகளை தனியா விட்டுட்டு போறேன், மகளுக்கு ஒரு காரியத்தையும் செய்யாம போயிட்டேன், நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே, ஆண்டவரே எனக்கு ஆயுஷ்னால கொடுவும், பலனை தாரும், என்னை காப்பாற்றும். அந்த நேரத்தில் சரியான ஜெபத்தை ஏறெடுக்காதபடிக்கு புலம்பல் தான் நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக இருந்து கொண்டு இருக்கிறது. அதனால பரிசுத்தவான்கள் நேரடியாக ஆண்டவருடைய சமூகத்தில் ரொம்ப சந்தோஷமா போய்விடுகிறார்கள் என்கின்றது ஒரு விதத்தில் நியாயமாக இருந்தாலும் ஒரு விதத்தில் அடித்தளத்தில் காணப்படுகின்ற காரியங்கள். என்னுடைய வாழ்க்கையில் அப்படி மரணத்துக்கு உட்பட்ட காலங்கள் உண்டு. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நானும் கூட புலம்பினது உண்டு. ஆனால் போய் திரும்பி வந்த உயிர் இது. அதனால ஆண்டவரிடத்துல நான் சில வேளைகளில் கேட்கும் பொழுது இப்படிப்பட்ட சூழ்நிலைகள், ஐயோ பிள்ளைகளை விட்டு போகிறோம், சபையை விட போகிறோம், சபையை யார் அண்டர்டேக் பண்ணுவாங்க, என்ன செய்வாங்க, கர்த்தாவே எனக்கு பலனை தாரும், இன்னும் சரிவர ஊழியத்தை செய்து முடிக்கவில்லையே, இன்னும் அநேக ஆத்துமாக்களை நான் சேர்க்க வேண்டுமே, அப்படி என்று சொல்லி நானும் புலம்பினது உண்டு. இது ஒரு இயற்கையான காரியம். அது நேச்சுரலாக எல்லார் மைண்டிலும் ஓடுகிற ஒரு காரியம்தான். அது ஒரு பெரிதான காரியம் அல்ல. ஆனால் நாம் சிந்திக்க வேண்டிய சூழல்களிலே நாம் இருக்கிறோம். இங்கு இவர் சொன்ன காரியம் 3 காரியம் 10வது வசனத்தில் பூரண வயசு அது சேரவில்லை, அதாவது முடிவடைய போகிறது. பாதாளத்தின் வாசலுக்கு உட்படுவேன், என் நாட்கள் அறுப்புண்டு போகிறது என்கின்றது. 11ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்பீர்களான, கர்த்தரை இனி உயிரோடு இருக்கிறவர்களின் தேசத்தில் நான் தரிசிப்பதில்லை,
தட் மீன்ஸ் நான் வாழ்ந்து தேவ தரிசனத்தை பார்க்கிற அந்த அனுபவம் இல்லாமல் போக போகிறது. இனி பூலோக குடிகளோடு இருந்து மனுஷனை நான் காண்பதில்லை. ஏனென்றால் நீ மரித்து விடுவாய், காரியங்களை ஒழுங்குபடுத்தும் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக விளம்பப்பட்ட வார்த்தைகளை அவன் மனதுக்கு வேதனையை அளித்தது. இனிமேல் நான் பார்க்க மாட்டேன், இனிமேல் என் பிள்ளைகளை பார்க்க மாட்டேன், என் மனைவியை பார்க்க மாட்டேன், மற்றும் சபை விசுவாசிகளை பார்க்க மாட்டேன், என் சொந்த பந்தத்தை பார்க்க மாட்டேன். இப்படிப்பட்ட புலம்பல் எல்லாருக்குள்ளும் காணப்படுகிறது, இயற்கை தான். அதை தான் நான் இங்கே எடுத்து பேசுகிறேன். இந்த ராஜா புலம்பின காரியங்கள் எப்படி இருக்கிறது என்று 12ஆம் வசனத்தில் ஏறக்குறைய 4 காரியங்கள். என் ஆயுசு மேய்ப்பனுடைய கூடாரத்தை போல பெயர்ந்து போகிறது. நெய்கிறவன் பாவையை அறுக்கிறது போல என் ஜீவனை அறுக்க கொடுக்கிறேன். என்னை பாவியிலிருந்து அறுத்து விடுகிறார். இன்று இரவுக்குள் முடிவடைய பண்ணுவீர். இந்த ராத்திரி நான் கடத்துறது ரொம்ப கடினமாக இருக்கும். இன்றோடு கூட என்னுடைய லைஃப் முடிந்துவிடும். மரண தூதன் வந்து விடுவான். பாதாளத்தின் பயம் அல்லது பரலோகத்தின் மேன்மை, அது எதனால் அவர்கள் பயப்படுகிறார்களோ அல்லது இந்த இடத்தை விட்டு நாம் போய்விடுவோம் என்கின்ற எண்ணம் இருக்கிறது. சில வேளைகளிலே நீதிமானுடைய அந்த மரணம் கர்த்தருடைய பார்வையில் அருமையாக இருந்தாலும் கூட இங்கிருந்து அந்த போகிற நிலைமை இருக்கிறது பாருங்கள், அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கு மேலே போன பிறகு இந்த நினைவு அற்று போய் அந்த நினைவு வரும். இதெல்லாம் கண்டவர்களுக்கு, ருசி பார்த்தவர்களுக்கு தெரியும். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையை என்னுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை பார்க்கும் பொழுது 1978 பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி மாலை 5 மணி அளவிலே நடைபெற்ற சம்பவம், திரும்ப 9 மணிக்கு திரும்பி வருகிற அந்த வேலை எப்படி இருந்தது என்கின்றதை நான் விவரமாக பேசியிருக்கிறேன். எனவே இந்த பூமியை விட்டு போகும் பொழுது ஐயோ எனக்கு இருக்கிற அந்த ஒரு குழந்தை, அதை விட்டு செல்லுகிறமே என்கின்ற ஆதகம். அதுக்கு பிறகு ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ், அதுக்கு மேலே போகும்போது அங்கு வரவேற்கக்கூடியவர்களுடைய காரியங்கள் சற்று வித்தியாசமான ஒரு அனுபவம் தான் அது. அது சரீரத்தில் இருந்து போகும்போது என்னை கிடத்தி போட்டு அழுத அனுபவங்கள் என் வீட்டாருக்கு தெரியும். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சூழ்நிலைகளில் மனிதனுடைய இதயம் எப்படி தத்தளிக்கிறது, வேதனைப்படுகிறது என்கின்றதை பிராக்டிக்கலாக அனுபவித்தவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் அதிலிருந்து விடுதலை பெற முடிந்ததா என்றால் அந்த எசேக்கியா ராஜா அதிலிருந்து ஜெயம் பெற்றான். எத்தனை சிந்தனைகள் அலமோதி அந்த விசுவாச கப்பலை சேதாரப்படுத்துகிற விதத்தில் மோதினாலும் கூட அவர்களுக்குள் ஏற்படுகின்ற இந்த அனுபவம் சற்று வித்தியாசமானது தான். அதனால தான் பவுல் அப்போஸ்தலன் கேள்வி கேட்கும் பொழுது என்ன பதில் சொல்றது? அங்கே என்ன நடந்தது, இங்கே என்ன நடந்தது? சரீரத்தில் இருந்தேனோ சரீரத்துக்கு புறம்பே இருந்தவனோ தெரியாது என்று அவன் பேசினான். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற சில சம்பவங்கள் இங்கு பார்க்கும்போது இன்று இரவுக்குள் முடிவடைய பண்ணுவீர் என்கின்ற அந்த வேதனை எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைய 13வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அதில் ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. அவர் சிங்கம் போல் என் எலும்புகளை எல்லாம் நொறுக்குவார். சிங்கம் போல அவருடைய எலும்புகளை நொறுக்கினாராம். மிக கஷ்டம். அதை பிரசங்கியை எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது தான் அந்த அனுபவம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தெரியும். பிரசங்கியின் புத்தகம் 12வது அதிகாரத்தை பார்க்கும் பொழுது 4-5 இவ்விதமான வசனங்களை வாசிக்கும்போது, எந்திர சத்தம் தாண்டுதனால் திருவாசலின் கதவுகள் அடைப்பட்டு குருவியின் சத்தத்துக்கு எழுந்திருக்க வேண்டியதாகி கீத வாக்கிய கணிகைகள் எல்லாம் அடங்கி போகாததற்கு முன்பும் மேட்டுக்காக அச்சம் உண்டாகி வழியிலே பயங்கள் தோன்றி வாதுமை மரம் பூ பூத்து வெட்டுகிளியும் பாரமாகி பசி தீபனமும் அற்று போகாதற்கு முன் மனுஷன் தன் நித்திய வீட்டுக்கு போகிறதுனால்
துக்கம் கொண்டாடுகிறவர்கள் வீதியில் தெரியாததுக்கு முன்னும் வெள்ளிக்கயிறு கட்டுவிட்டு பொற்கிண்ணி நசுங்கி ஊற்றின் அருகே சால் உடைந்து துறவண்டையில் உருளை நொறுங்கி இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததுக்கு முன்னும் அவரை உன் வாலிப பிரயாத்தில் நினை என்று சொல்லு. இந்த சம்பவங்களை பற்றி தெளிவான ஒரு மெசேஜை நான் முன்பு ஒரு காலத்தில் கொடுத்திருக்கிறேன். அதெல்லாம் எதை வெளிப்படுத்துகிறது? முதுமையை பற்றி, பற்களை பற்றி, இதயத்தை குறித்து, மூளையை குறித்து, ஸ்பைனல் கார்டு பற்றி, இதெல்லாம் எப்படி அந்த கனெக்ஷன் எல்லாம் விடுபடும் போது அவனுடைய உயிர் எப்படி போகிறது என்கின்றதை பற்றி அங்கு சொல்லப்படுகிறது. அதை தான் இவன் சொல்லுகிறான், அவர் சிங்கம் போல என் எலும்புகளை எல்லாம் நொறுக்குகிறார். வேதனைகள், பயம், திகில். 14வது வசனத்தில் 4 காரியங்கள். நம்மட்டை போல தகவலான் குருவியை போல கூவினேன், புலம்பனான் புறாவை போல புலம்பினேன், கண்கள் பூத்து போயினேன், கத்தாவே ஒடுங்கி போகிறேன் என்கின்ற 14 விதமான புலம்பலை அங்கு நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேதத்தை வாசிக்கிற நாமும் கூட அறிய வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கிறது. இந்த பூமியிலே நிலையாய் வாழ்ந்தவன் யாரும் இல்லை, யாரும் கொண்டு வந்ததும் இல்லை, கொண்டு போவதும் இல்லை. அவனுடைய நாட்கள் குறுகிய நாட்கள். மனுஷனுடைய பிறப்பு அதில் சஞ்சலம் நிறைந்த நாட்கள் தான் அதிகமாக இருக்கிறது. அவனுடைய ஆயுசு குறுகி போயிருக்கிறது. அதற்கு முன்பாக நாம் தேவனுக்கென்று வாழ்கிற ஒரு அனுபவம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வேண்டும். அதோடு அல்லாதபடிக்கு மன திடத்தை ஒரு பொழுதும் விட்டுவிடக்கூடாது என்கின்றதற்காக நான் பேச வருகிறேன். அதாவது ஆயுசினால் எல்லாம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. சங்கீதம் 87:5-6 வசனத்தை வாசிப்போம் என்று சொன்னால், என்னான் அதில் பிறந்தான் என்று சொல்லப்படும் உன்னதமானவர் தாமே அதை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தர் ஜனங்களை பேரெழுதும் பொழுது இன்னான் அதில் பிறந்தான் என்று அவர்களை தொகையிடுவார். ஆண்டவர் தொகையிடுகிறார், இன்னான் இதில் பிறந்தான் என்று சொல்லி. ஆனால் அதற்கு இடையிலேயும் சிலருடைய உயிர் பறி போகிறது. அது வேதனைக்குரிய காரியமாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் ஒரு மனிதனுடைய பிறப்பை குறிக்கிற ஆண்டவர் அந்த மனிதனுடைய வாழ்வை கூட குறித்து வைத்திருக்கிறார் என்கின்றதை யோபனுடைய புஸ்தகம் 14வது அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, அவனுடைய நாட்கள் எம்மாத்திரம் என்று குறிக்கப்பட்டிருக்கிறபடியால் அவனுடைய மாதங்களின் தொகை உம்மிடத்தில் இருக்கிறது, அவன் கடந்து போகக்கூடாத எல்லையே அவனுக்கு ஏற்படுத்தினீர் என்று சொல்லி. சகல பரிசுத்தவான்களும் அவருடைய கையில் இருக்கிறார்கள் என்கின்றதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் ஒரு நாளை நிர்ணயித்த பிறகு அதற்கு இடையிலே எந்த விதமான போராட்டம் வந்தாலும் நாம் கலங்கி விடக்கூடாது. எந்த விதமான பயம் வந்தாலும், வியாதி வந்தாலும் நாம் சோர்ந்து போகக்கூடாது. கர்த்தர் ஒரு நாளை நிர்ணயம் செய்திருக்கிறார். அந்த நாளை மீறி எந்த காரியமும் நடைபெற முடியாது என்கின்ற விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிறதற்காகத்தான் நான் இந்த செய்தியை உங்கள் மத்தியிலே கொடுக்கிறேன். ஏனென்று சொன்னால் ஆண்டவர் நாளை குறித்து இருக்கிறார். ஒருவேளை இங்கு வேதாகமம் சொல்லுகிறது, யோபனுடைய புஸ்தகம் 34வது அதிகாரம் 14ஆம் வசனம், அவர் தம்முடைய இருதயத்தை அவனுக்கு விரோதமாக திருப்பினாராகில், விரோதமாக பாவமும் அக்கிரமும் அநியாயமும் அதிகமான பெருகி இருக்கிற சூழ்நிலையில அப்படி திருப்புவாராகில் அவனுடைய ஆவியும் அவனுடைய சுவாசத்தையும் தம்மிடத்தில் இழுத்து கொள்வார் என்கின்றது மிக முக்கியமான ஒரு காரியம். அப்படி ஆவியை விடாதிருக்கிறதுக்கு ஒரு மனுஷனுக்கும் அதிகாரம் இல்லை என்கின்றதையும் பிரசங்கியின் புத்தகம் 8வது அதிகாரம் 8ஆம் வசனத்தையும் நாம் அறிந்திருக்க வேண்டும். இதற்கிடையிலே மக்கள் மத்தியிலே உண்டாக்குகின்ற சந்தேகங்கள் சில காரியங்கள் இருக்கிறது. என்ன திடீரென்று ஒரு பரிசுத்தமான ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டாரே, இது என்னங்க, அவர் என்ன பாவம் செய்தாரா? இப்படிப்பட்ட
கேள்விகள் எல்லாம் எழுப்பி குழப்பி கொண்டு இருக்கிறதை விட கர்த்தர் எப்படிப்பட்ட மரணம் எந்த வேளையிலே எப்படி வைக்க வேண்டும் என்று சொல்லி அவர் தீர்மானித்திருக்கிறார். இனி இருக்கிறத பார்க்கலும் முன்னே காலம் சென்றவர்கள் பாக்கியவான்கள் என்கின்றது போல இதெல்லாம் நம்ம பேச வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் மனிதன் விசுவாசத்துக்குள்ளே அந்த விசுவாசி வளருகிறதற்கு ஏதுவாக மாத்திரம்தான் நான் கருத்தை சொல்லி கொண்டிருக்கிறேன். இது இயல்பான ஒரு காரியம். மக்கள் மத்தியில் காணப்படுகிற இந்த சுவாபங்கள் அது யாரையும் விட்டு வைத்ததில்லை. இந்த பயமும் மரண பயமும் திகிலும் போராட்டமும் அவரும் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று ஆண்டவரும் சொன்ன அந்த வார்த்தைகளையும் நினைவு கொண்டு பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று ஜெயித்தெழுந்தவர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய போதனைகள் என்ன, மரித்தாலும் பிழைப்பான் என்கின்ற ஒரு விசுவாச வார்த்தை. அதே நேரத்தில் நமக்கு ஏற்படுகின்ற பலவீனங்கள் சோர்வுகளை குறித்து அஞ்சிடக்கூடாது என்கின்றது மிக முக்கியமான ஒரு காரியம். இவன் தன்னுடைய ஆயுசு நாளில் 15 வருடங்களை பெற்றுக்கொண்டான் அந்த ராஜா என்று சொல்லி பார்க்கும் பொழுது இவ்வளவு புலம்பின அவனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட சோதனைகளை கர்த்தர் எப்படி மாற்றி அமைத்தார் என்கின்றது மிக முக்கியமான காரியம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 38வது அதிகாரம் 1-3 வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது அவர் என்ன பேசினார், எப்படி ஜெபித்தார் என்கின்ற காரியத்தை குறித்து நாம் பார்ப்போம். அந்நாட்களில் வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தானாம். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி வந்து சொன்னான், நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார். அதற்கு பிறகு அவனுக்குள் ஓடின தாழ்ஸ் எல்லாத்தையும் தான் எழுதினதை பற்றி நாம் பார்த்தோம். அவன் சுகமான சூழ்நிலைகளிலே எப்படி என் மனநிலைமை இருந்தது என்கின்றதை அவன் வெளிப்படையாக எழுதி வைத்திருக்கிறான். இங்கு அவன் செய்த காரியங்கள் என்ன என்கின்றதை எசேக்கியா ராஜா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி சுவர்புறமாக அவன் திருப்பி கொண்டான். அவனுடைய வேதனை, அவனுடைய துக்கம், அவனுடைய நிலைமையை, அவன் செய்து வந்த நன்மை தீமைகள் இவைகள் எல்லாம் அவன் கண்களுக்கு முன்பாக வருகிறது. அப்படி வரும் பொழுது ஏன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பெரிய தண்டனை என்கின்றதை அவன் யோசித்து பார்க்கிறான். அப்பொழுது அதனுடைய தாத்பரியம் என்ன, இப்படிப்பட்ட ஒரு நிலைமை எனக்கு வந்தது, நான் நன்றாக தானே இருந்தேன், நல்ல காரியத்தை செய்தேனே என்கின்ற போது ஐ டோன்ட் வாண்ட் டு see other people. எனக்கு மற்றவங்களை பார்க்கணுன்ற எண்ணம் உண்டாகவில்லை, மற்றதை தெரிந்து கொள்கிறதற்கான நேரமும் இல்லை. எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய தேவனுடைய வாக்கு நான் மரித்து போவேன் என்று, ஐயோ இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை வந்து விட்டது என்று கலங்கி போன அந்த நெஞ்சம் யாரையும் பார்க்க விருப்பப்படவில்லை, எதையும் அறிந்து கொள்ள விருப்பப்படவில்லை. அவர் சுவர்புறமாக திரும்பினார். இது அவர் பார்க்கிறது நெக்ஸ்ட் சைடில் சுவரை தவிர வேற எதையும் பார்க்கவில்லை. ஏன் நோ மோர் சான்ஸ், திஸ் இஸ் மை எண்ட் பீரியட், முடிவுற்றது, அவ்வளவுதான், எனக்கு வேற சான்ஸே கிடையாது. என்ன யாரை பார்த்து எதை பார்த்து என்ன சான்ஸ் கிடைக்க போகிறது? நாங்கள் சுவர்புறமாக திரும்பியும் அவருக்கு குயிக் ரிப்ளை கிடைத்தது. எப்படி கிடைத்தது அப்படியே என்று சொல்லி பார்த்தீர்களான்னா 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அந்த ஏசாயா தீர்க்கதரிசி இவைகளை சொல்லிவிட்டு பாதி முற்றத்துக்கு அப்புறம் போகிறதற்கு முன்பே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதி ஆகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளில் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய், உன் நாட்களோடு கூட 15 வருஷத்தை கூட்டுவேன் என்று சொல்லி. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆயுசு நாளை 15 வருடம் கூட்டுகிறதாக உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன் என்று சொல்லுகிறார். அவள் கண்ணீரை கண்டேன் என்று சொல்லி அதுக்குள்ள பதில் வந்துடுச்சு. 15 வருஷத்தை கூட்டி தருவேன் என்று சொல்லி. ஏன் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது
அங்கு அவன் பண்ண காரியங்கள் என்னவென்றால் 3ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வை நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று சொல்லி அவன் ஜெபிக்கிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்த காரியங்கள் எல்லாவற்றையும் நினைப்பூட்டுதலாய் தேவ சமூகத்திலே போகும் பொழுது அதை நினைத்து நமக்கு விடுதலை கட்டளிடுகிற தேவன் என்பதை நாம் ஒருபொழுதும் மறந்து விடக்கூடாது. அதை முதல்ல நினைவு கூர்ந்து பாருங்கள். இங்கு வேதாகமம் சொல்லுகிற கருத்தை பார்த்தும், உண்மையும் மன உத்தமமாய் உமக்கு முன்பாக நடந்தேன், உமது பார்வைக்கு, அவருடைய பார்வைக்கு நலமானதை செய்த. கத்தை பார்க்கிறார், கத்தை கேட்கிறார், கத்தை நியாயம் விசாரிப்பார். இந்த மனப்பக்குவம் ஒவ்வொரு மக்களிடத்துல காணும் பொழுது கர்த்தர் அவர்களுடைய ஆட்டிடியூடு, அவர்களுடைய கிராட்டிடியூடு, அவர்கள் செய்து வந்த கிரியைகள், இவைகள் எல்லாவற்றையும் நினைவு கூர்ந்து பார்த்து 15 வருடத்தை கூட்டி தருகிறேன் என்று சொன்னார். அதனாலே 38 வசனத்தை, உன்னையும் நகரத்தையும் அசிரியா ராஜா கைக்கு தப்புவிப்பேன், நகரத்துக்கு ஆதரவாக இருப்பேன், அடையாளத்தை உனக்கு காட்டுவேன் என்று சூரிய கடிகாரத்தில் 10 பாகை, அதாவது 40 மினிட்ஸ், அதை பின்னிட்டு போகும்படிக்காக செய்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி அதன்படியாக அவருடைய ஆயுசு நாளில் 15 வருடத்தை கூட்டி கொடுத்தார். வாட் அபவுட் த சிக்னஸ்? மேஜராக அவனுடைய ஆயுசு நாள் கூடிவிட்டது. ஆனால் அங்கே வியாதி என்கின்ற அந்த கொடூரம் இருக்கிறது. அதை ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அதிலேயே 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 7ஆம் வசனம், அத்திப்பழத்து அடையை கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவர்கள் கொண்டு வந்து பிளவின் மேல் பற்று போட்டபோது அவன் பிழைத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைய, பரிகாரியாகிய கர்த்தர் அதற்கு ஏற்ற பரிகாரத்தையும் செய்து அந்த மனிதனை பலப்படுத்தி விசுவாசத்துக்குள்ள உறுதிப்படுத்தின அதே தேவன் இந்த நாட்களிலும் கூட உங்களையும் என்னையும் கூட மீட்டெடுக்க வல்லமையுடையவராகிய தேவன் ஒரு நாளை நிர்ணயம் பண்ணி இருப்பார் என்று சொன்னால் அந்த நாளைக்கு முன்பாக நீ மரித்து போவதில்லை. ஆனால் நீ தேவனுக்கு முன்பாக மன உத்தமமாய் ஆண்டவருக்கு முன்பாக நடந்து கொண்டு அவருடைய பார்வைக்கு நலமானதை செய்கிற வேளையிலே உன் கிரியைகள் உன்னை காப்பாற்றக்கூடியதாக இருக்கிறது, உன்னை பலப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களைப் போலதான், அந்த ராஜாவை போலதான் நாமும் புலம்புகிறது இயல்பாக இருக்கிறது. ஆனால் அது ஒரு பெரிய காரியம் இல்லை. தேவ சமூகத்திலே தேவனுக்கு முன்பாக நீங்கள் போய் ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய நற்கிரியைகளை தேவனுக்கு வெளிப்படுத்தி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக மன உருக்கம் உள்ள தேவன் உன்னை மீட்டு ரட்சிப்பார். துன்மார்க்கன் சாகிறதை எவ்வளவேனும் விரும்பாத தேவன் நிச்சயமாக ஒருவனுடைய சாவின் மீது தேவன் விரும்புவதில்லை. அவனுடைய வியாதி பலவீனத்தை தேவன் விரும்புவதில்லை. நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பது தான் தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. எனவே நாம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். இப்படிப்பட்ட பலவீனங்கள், வியாதியின் கொடூரம் ஏது இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் பூர்ண ஆயுசியம் பலனையும் தருவார். என்னுடைய சபையில் இருந்த மக்களை பற்றி நிறைய சாட்சிகளை சொல்ல முடியும். கேன்சரில் இருந்தவர்கள், டியூமரில் இருந்தவர்கள், ஆப்ரேஷன் ஆக வேண்டிய சூழ்நிலையில் அதை தடுத்து ஆட்கொண்டு அந்த வியாதியின் கொடூரத்தை நீக்கி போட்டு புதிய ஜீவனையும் ஆயுஷ்யம் கொடுத்த சாட்சிகள் நிறைய உண்டு. எனவே இந்நாளில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையை உங்களுக்காக நான் உண்மையாக பாரத்தோடு கூட நான் ஜெபிக்கிறேன். ஒருவேளை வியாதியின் கொடூரம் உங்களுக்குள் இருக்குமானால் உங்களை பலவீனர்கள் யாவரும் தங்களை பலவான் என்று சொல்வானாக என்று சொன்ன ஆண்டவர், என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாக விளங்கும் என்று சொன்ன அதே ஆண்டவர் முற்றும் முழுதுமாக உன்னை புதிய சிருஷ்டியாய் மாற்றி உன் பலவீனங்களை எல்லாவற்றையும் அகற்றி போட்டு அவருடைய தழும்புகளால் குணமாக்கப்படுகிறதற்கு அவர் உண்மை உள்ளவர் என்கின்றதை இந்த சத்தியத்தில் அறிந்திருப்பீர்கள் என்று அறிந்திருக்கிறேன். நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களை தொடுவாராக. வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ஒவ்வொரு மனிதன் புலம்புகிறது இயல்பான காரியம். வியாதியிலே புலம்பின ராஜாவை பற்றி நாங்கள் பார்த்தோம்.
அதுபோன்று புலம்புகிற எங்களுடைய புலம்பலின் சத்தத்தை கேட்டு மனம் இரக்கம் பாராட்டி அது எசேக்கியா ராஜாவுக்கு ஆயுசு நாளை கூட்டி கொடுத்தது மாத்திரமல்ல, அதற்கு காரணமாயிருந்த அந்த பலவீனத்தின் அந்த வியாதியை அந்த கேன்சர் என்கின்ற அந்த பொல்லாத பலவீனத்தை நீக்கி போட்டது போல என் நாளிலும் கூட இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எத்தனையோ மக்கள் மத்தியிலே இன்றைக்கு அதிகமாக ஆட்கொண்டிருக்கிறது கேன்சர் என்கின்ற பொல்லாத வியாதியாக இருக்கிறபடினாலே, என் தேவரீர் யாரா இருந்தாலும் எப்படிப்பட்ட பலவீனத்தில் இருந்தாலும், கேன்சர் மாத்திரமல்ல வேறு எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் என் ஆண்டவருடைய வல்லமை இறங்கட்டும். தேவரீர் உன் கண்ணீரின் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று சொன்ன அதே தேவன் இந்த நாளிலும் உம்முடைய கண்கள் வியாதியஸ்தர்கள் மேல், பலவீனப்பட்டவர்கள் மேல் இரக்கம் பாராட்டும்படிக்காக ஜெபிக்கிறேன். அந்த பெதஸ்தா குளத்தில் இருந்தவனை கூட பார்த்து நீ சுகமடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்ட அதே ஆண்டவர் இந்த வேளையில ஒவ்வொரு பலவீனப்பட்ட மக்களையும், இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய அங்கலாய்ப்பும் வேதனைகள் எல்லாவற்றையும் மாற்றி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுவதாக என்று சொல்லுகிற என் தேவருடைய சத்தம் அவர்கள் காதுகளில தொனிக்கட்டும். படுக்கையை எடுத்துக்கொண்டு நடை என்று சொல்லி படுக்கையை மாற்றி அமைத்த என் ஆண்டவர், வியாதியை தூக்கி வீசி எறிந்த கர்த்தர், அநேகருடைய வியாதிகளை எல்லாம் நீ சுமந்து தீர்த்து உம்முடைய தழும்புகளால குணமாக்கப்படுகிறோம் என்கின்ற அந்த விசுவாச அறிக்கையில அடியேன் இந்த வேளையில கட்டளை கொடுக்கிறோம். ஆண்டவரே தேவரீர் உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். நீ தொடுவீராக. ஆண்டவரே பேதுருவின் மாமியின் கரத்தை தொட்டது போல நீர் கரத்தை நீட்டி தொடும்படிக்காக ஜெபிக்கிறேன். அவர்களை தூக்கி நிறுத்தும்படிக்காக ஜெபிக்கிறேன். அவர்களுடைய கண்களை தொடும்படிக்காக ஜெபிக்கிறேன். அவர்கள் உச்சந்தலையை தேவரின் தொடும்படிக்காக ஜெபிக்கிறேன். வியாதியை தொட்டு குணப்படுத்தும்படிக்காக ஜெபிக்கிறேன். உம்முடைய கரம் ஆண்டவரே, காயப்பட்ட கரம், அது குணமாக்குகிற கரம். அந்த கரம் குஷ்டரோகி தொட்டு இருக்கிறது, பார்வை இல்லாதவர்களை தொட்டு இருக்கிறது, பலவினரை தொட்டு இருக்கிறது. ஆண்டவரே மரித்து போனவனை தொட்டு இருக்கிறேன். உரத்த சத்தமாய் கூப்பிட்டு விடுதலையை கட்டளிட்ட என் தேவருடைய சத்தமாய் இந்த சத்தம் ஒவ்வொரு காதுகளில தொனிக்கப்படுவதாக விடுதலையை கட்டளிடுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பானவர்களே, இப்பொழுது நீங்கள் கேட்ட இந்த செய்தி உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். நீங்களும் எங்களோடு கூட தொடர்பு கொள்ள விரும்பினால் எங்களுடைய விலாசம் ரெவரண்ட் டாக்டர் விக்டர் விமல், சோசன் ஜெனரேஷன் அசம்பிளி, நம்பர் 97 சர்ச் ஸ்ட்ரீட், கோவிந்தராஜ் நகர், பாகாயம், வெல்லூர் 632002, தமிழ்நாடு, சவுத் இந்தியா. எங்களுடைய தொலைபேசி எண்கள் 0416226119. எங்களுடைய மொபைல் நம்பர் 9443346119. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமேன்.